Hello friends, welcome to Designer Blouse channel. இன்னைக்கு நம்ம 36 size blouse உடைய back neck design எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் கிளாத்தும் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். லைனிங் கிளாத் உடைய லென்த் வந்து 14 inches, shoulder 5.5 inches, armhole 5.5 inches, 36 sizeல கால் பாகம் வந்து 9 inches plus 1.5 inches margin சேர்த்து chest அளவு வந்து 10.5 inchesக்கு மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பளவு வந்து 10 inches. நெக்ஸ்ட்டு நம்ம நெக்லைன் ட்ரா பண்ணலாம். நெக்லைனுடைய விட்த்து வந்து 2.5 inches எடுத்துக்கலாம். 2.5 inches வேண்டான்னு நினைக்கிறவங்க 2 inch கூட எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். நான் வந்து 2.5 inches மார்க் பண்ணுறேன். நெக்லைனுடைய லென்த் வந்து 9 inches. கீழே விட்த்து வந்து 3 inchesக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நெக் பேட்டர்ன் இந்த ஷேப்பில் ட்ரா பண்ணுறேன். பாருங்க, நான் இப்போ இந்த ஷேப்பில் நெக் பேட்டர்ன் ட்ரா பண்ணுறேன். இப்போ அந்த ஆர்ம் ஹோல் கீழே 3 inchesக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக் லைன்லேயும் மீதி 3 inchesக்கு இருக்குது. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் சேர்த்து இந்த மாதிரி வளைவாக ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வளைவாக ட்ரா பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நெக் டிசைனை மட்டும் இந்த பேப்பர் பேஸ்டிங்கில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்ச நெக் பேட்டர்னை மட்டும் பேப்பர் பேஸ்டிங்கில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டு 1.5 inch கேப் விட்டுட்டு கட் பண்ணி இந்த மாதிரி பேப்பர் பேஸ்டிங்கை சென்டராக மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ண பிறகு நம்ம வரைஞ்ச அந்த லைன் மேலேயே தச்சுக்கிட்டு வரலாம். பாருங்கள், இப்போ நம்ம ட்ரா பண்ண அந்த லைன் மேலேயே தச்சுக்கிட்டு வரோம். அயன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தச்சோன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், அதனால தான் அயன் பண்ணிக்கிறது. இப்போ மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கிட்டோம். மெயின் ஃபேப்ரிக்குடைய ரைட் சைடு மேலே நம்ம இந்த லைனிங் கிளாத்தை கரெக்டாக சென்டர் பார்த்து பின் பண்ணி வச்சுக்கிறோம். மெயின் ஃபேப்ரிக் வந்து ரைட் சைடு இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம இந்த லைனிங் கிளாத் வச்சு நம்ம ட்ரா பண்ண அந்த லைன் மேலேயே தச்சுக்கிட்டு வரோம். ஏன்னா இப்போ இந்த லைனிங் கிளாத்தை நம்ம உள் பக்கமாக திருப்ப போகிறோம் இல்லைங்களா, அதனால நம்ம மெயின் ஃபேப்ரிக் ரைட் சைடு இருக்கணும். இப்போ சுற்றி தச்சாச்சு. தச்ச பிறகு 1/4 inch கேப் விட்டுட்டு எக்ஸஸ் இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அங்கங்கே சின்னதாக கட்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்ஸ் கொடுத்துட்டு திருப்பணுன்னா திருப்பும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால அங்கங்கே சின்னதாக கட்ஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்புறோம். பாருங்கள், இப்போ நம்ம உள் பக்கமாக திருப்பியாச்சு. இப்போ இது ஓரமாக நெக்லைனை சுற்றி ஓரத்தையல் அடிச்சுக்கிட்டு வர போகிறோம். சுற்றி ஓரத்தையல் அடித்தாச்சு. இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் கிளாத்தையும் சேர்த்து 4 பக்கமும் தச்சுக்கிட்டே வரப்போகிறோம். தைக்கும்போது கையால் சரி பண்ணிக்கிட்டே தச்சுட்டு வரலாம். அப்போ தான் லைனிங் கிளாத் வந்து சுருக்கம் இல்லாமல் நல்ல நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். பாருங்கள், இப்போ 4 பக்கமும் லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து தச்சிட்டோம். இப்போ எக்ஸஸ் இருக்கிற மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ டாட்ஸ் பிடிக்கலாம். ப்ளவுஸ் இந்த மாதிரி பாதியாக மடிச்சிட்டு 2 பக்கமும் 4 inch நீளத்தில் டாட்ஸ் பிடிச்சிக்கலாம். ப்ளவுஸ் இந்த மாதிரி பாதியாக மடித்தோன்னா மெஷர் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. அதனால் இந்த மாதிரி மடிச்சுட்டு டாட்ஸ் பிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பெல்ட் ஜாயின் பண்ணுறோம். இது வந்து 1.5 inch அகலத்தில் ஸ்ட்ரெயிட் பீஸில் எடுத்து நம்ம பெல்ட்டு ஜாயின் பண்ணுறோம். இதுக்கு மேலேயே ஒரு ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம பெல்ட் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறோம்.
இப்போ நம்ம ஷோல்டரில் ஒரு டிசைன் வரைஞ்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேட்ச் ஒர்க்குக்காக இன்னொரு பேப்பர் பேஸ்டிங் எடுத்துக்கிறோம். அந்த பேப்பர் பேஸ்டிங்கை 2ஆ மடிச்சுட்டு இந்த ப்ளவுஸை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ட்ரா பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்க, கரெக்டாக பார்த்து கரெக்டாக அலைன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ண பிறகு இப்போ நம்ம ட்ரேஸ் எடுக்கிறோம். பாருங்க, இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து 3 இன்ச்சஸ்க்கு ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதே 3 இன்ச்சஸ்க்கு மெஷர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த பேப்பர் பேஸ்டிங்கில் ட்ரா பண்ணுறோம். கரெக்டாக அதே அளவுக்கு எடுத்துக்கலாம், எக்ஸஸ்லாம் வேண்டாம். இப்போ ட்ரா பண்ண பிறகு நம்ம ட்ரா பண்ண அந்த லைன் மேலேயே கட் பண்ணிக்கிட்டு வரலாம். இது நம்ம மேலே தான் வச்சு தைக்க போகிறோம், அதனால எக்ஸஸ் ஆகலாம் நம்ம ட்ரா பண்ண வேண்டாம். கரெக்டாக என்ன அளவு வேணுமோ அதே அளவுக்கு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 பீஸ் இப்போ நம்ம ட்ரா பண்ணியாச்சு. அதை வந்து இந்த மாதிரி ரெட் கலர் துணியில் வச்சு நம்ம அயர்ன் பண்ணி தைக்க போகிறோம். இது வந்து கீழே நெக்குக்கு கீழே இன்னொரு பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கும் ஒரு பேப்பர் பேஸ்டிங் எடுத்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். 2 இன்ச் அகலத்துக்கு ஈவனாக அவுட்டரில் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். பாருங்கள், கரெக்டாக 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு இதை நம்ம ட்ரா பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ட்ரா பண்ண லைன் மேலேயே கட் பண்ணிக்கிட்டு வரலாம். இப்போ இந்த கட் பண்ணதை இந்த மாதிரி வச்சு நம்ம தைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் கிளாத்தில் நம்ம கட் பண்ணதை வச்சு நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். 2 சைடு ஷோல்டருக்கும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். அதே மாதிரி நெக்குக்கு கீழேயும் இந்த ரெட் கலரில் நம்ம பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ண போகிறோம். பாருங்கள், 4 பக்கமும் தச்சிட்டு எக்ஸஸ் இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி நெக்கு கீழே வைக்கிறதும் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எல்லா பேட்ச் ஒர்க்கையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது வந்து 2.5 இன்ச் நீளம், 2.5 இன்ச் அகலத்தில் ரெட் கலரில் சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி மடித்து ட்ரையாங்கிளாக தச்சுக்க போகிறோம். க்ரீனுக்கு கான்ட்ராஸ்டாக ரெட் கலர் இருக்கும். என்னோடய சாரீ காம்பினேஷன் வந்து க்ரீன் அண்ட் ரெட், அதனால் க்ரீன் அண்ட் ரெட் காம்பினேஷனில் நான் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம தச்ச இந்த பீஸை கரெக்டாக சென்டராக மடித்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த சென்டரையும் நம்ம ப்ளவுஸுடைய சென்டரையும் கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிட்டு இதை வச்சு நம்ம தச்சுக்கிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு மேல் பக்கமாக தச்சுக்கிட்டு வரலாம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மேலே தச்சுட்டோம். இப்போ கீழே வந்து நம்ம ரெடி பண்ண இந்த பீசஸை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டராக நம்ம ப்ளவுஸுடைய சென்டரும் அந்த ட்ரையாங்கிளுடைய ஷார்ப் எட்ஜும் கரெக்டாக சென்டராக வரப்பில் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து நம்ம வச்சு தச்சுக்கிட்டே வரோம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு தச்சுட்டு இப்போ மறுபடியும் இப்போ 2வது சைடும் தச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஷோல்டருக்கு ஒரு பேட்ச் ஒர்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பீசஸையும் கரெக்டாக வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம தச்சுக்கிட்டு வர போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தச்சுக்கிட்டே வரலாம். ஒரு சைடு தச்சாச்சு, இப்போ 2வது சைடும் தைக்கிறோம். இப்போ 2வது பக்கமும் தைக்கிறோம். அந்த ரெட் கலர் பேட்ச் ஒர்க் இது 2 சைடுமே நம்ம தச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம பேட்ச் ஒர்க்கை இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக் லைனுக்கு வந்து க்ரீன் கலரில் நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம்.
பேட்ச் ஒர்க் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது கான்ட்ராஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக நம்ம க்ரீன் கலரில் நெக் லைனுக்கு பைப்பிங் கொடுக்குறோம். பைப்பிங் கொடுத்தோன்னா நம்மளுடைய நெக்கு வந்து நல்லா அழகாக சூப்பராக இருக்கும். அதனால நம்ம கான்ட்ராஸ்ட்டாக நெக் லைனுக்கு பைப்பிங் கொடுக்குறோம். இது வந்து 1.5 இன்ச் அகலத்தில் கிராஸ் பீஸ் எடுத்து நம்ம நெக் லைனுக்கு பைப்பிங் கொடுக்குறோம். இப்போ அங்கங்கே சின்னதாக கட்ஸ் கொடுத்துட்டு இந்த துணியை நம்ம மடித்து உருட்டி மெல்லிஸாக பைப்பிங் தைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி மெல்லிஸாக மடிச்சுட்டு நெக் லைனை சுற்றி பைப்பிங் கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம லேஸ் வச்சு தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த நெக்குக்கு கீழே லேஸ் வச்சு தைச்சிக்கிட்டு வரலாம். நெக்ஸ்ட்டு கீழ்ப்பக்கமும் லேஸ் வச்சு தைக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம லேஸ் வச்சதும் அந்த நம்ம சின்னதாக வச்ச அந்த அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பும் அந்த ரெட் கலர் பேட்ச் ஒர்க்கும் தனியாக அழகாக எடுத்து கொடுக்குது. லேஸ் வச்சதுமே நம்ம ப்ளவுஸுடைய லுக்கே மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஷோல்டரில் ஜாயின் பண்ண அந்த பேட்ச் ஒர்க்கு சுற்றியும் லேஸ் வச்சு தைக்கிறோம். இப்போ ரெண்டாவது சைடு ஷோல்டருக்கும் லேஸ் வச்சு தைக்கிறோம். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக நம்ம ஒரு சூப்பரான டிசைனர் ப்ளவுஸ் தைச்சிட்டோம். தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ரோப் ஜாயின் பண்ண போகிறோம். ப்ளவுஸ் இந்த மாதிரி பாதியாக மடிச்சுட்டு ஈவனாக 2 சைடும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரோப்பை ஜாயின் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ நம்ம 2 சைடும் ரோப்பை ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சின்னதாக தச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ரெட் கலர் ட்ரையாங்கிள் பீசஸ், அதுக்கு மேலே ஒரு கோல்டு கலர் பீட் வச்சு தைக்க போகிறோம். இந்த பீட் வச்சு தைச்சதுமே ப்ளவுஸுடைய லுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், பீட் வச்சு தைச்சதுமே எவ்வளோ அழகாக இருக்குது. நான் வந்து கோல்டு கலர் பீட்ஸ் வச்சு தைக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஏதாவது குந்தன் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி வாங்கி கூட ஒட்டி வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இப்போ நம்மளுடைய சூப்பரான டிசைனர் ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், தைக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.